بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده تعالى ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. மதிப்புக்கும் கண்ணியத்துக்கும் உரிய அல்லாஹு தஆலாவுடைய நல்லடியார்களே, இனதர்மை சகோதரர்களே, அல்லாஹுடைய மார்க்கத்தை படிப்பதற்காக வேண்டி இந்த இடத்திலே நாங்கள் ஒன்று கூடியிருக்கின்றோம். அல்லாஹு தஆலா நாங்கள் படிக்கின்ற ஒவ்வொரு விடயத்தையும் அவரிடத்தில் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று பிரார்த்திப்பவனாக என்னுடைய இந்த பாடத்துக்கு நான் வருகின்றேன். அன்பார்ந்த சகோதரர்களே, சகோதரிகளே, சஃப்வான் இப்னு அஸ்ஸால் என்று சொல்லக்கூடிய சஹாபி அறிவிக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு ஹதீஸ் திருமியது என்ற கிரந்தத்தில் பதிவாயிருக்குது. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் இந்த சஹாபி வருகின்றார், வந்து கூறுகின்றார், அல்லாஹுடைய தூதரே, நான் மார்க்கத்தை படிப்பதற்காக வேண்டி வந்திருக்கின்றேன். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், மர்ஹபம் பிதாலிபில் இல்ம், மார்க்கத்தை படிக்கக்கூடிய மாணவர்களை நான் வரவேற்கின்றேன், அவர்களுக்கு அல்லாஹுடைய வரவேற்பு உண்டாகட்டும் என்ற மாதிரி அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். கூறிவிட்டவர்கள் கூறுகின்றார்கள், இந்த மார்க்கத்தை படிக்கக்கூடிய மாணவர்களை பொறுத்தவரையிலே மலக்குமார்கள் அவர்களை சூழ்ந்து கொள்கின்றார்கள் என்றும் கூறுகின்றார்கள். இது நீண்ட ஒரு ஹதீஸ், நான் சுருக்கமாக இந்த இடத்துல கூறுகின்றேன். அன்பார்ந்த சகோதரர்களே, அதே போன்று இந்த மார்க்கத்தை படிப்பதற்காக வேண்டி இந்த இடத்திலே மார்க்கத்தை படிக்க வேண்டும் என்ற ஒரு உன்னதமான நோக்கத்துக்காக வேண்டி இந்த இடத்துல வந்து கூடியிருக்கக்கூடிய சகோதரர்களையும் வருக வருக என்று நான் வரவேற்கின்றேன். அல்லாஹு தஆலா நம் அனைவர்கள் மீதிலும் அவனுடைய சாந்தியும் சமாதானத்தையும் உண்டாக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு ஹதீஸிலே கூறுகின்றார்கள், மன் சலக தரீகன் யல்தமிஸு ஃபீஹி இல்மன் ஸஹ்ஹலல்லாஹு லஹு தரீகன் இலல் ஜன்னah. அல்லாஹுடைய இந்த அல்லாஹுடைய மார்க்கத்தை தேடியவனாக ஏதாவது ஒரு பாதையிலே யாராவது நடந்து சென்றால், என்ன பாதையிலேயாவது எந்த பாதையிலேயாவது அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை தேடுவதற்காக வேண்டி சொல்லக்கூடிய மனிதனை பொறுத்தவரையில் அல்லாஹு தஆலா ஸஹ்ஹலல்லாஹு லஹு தரீகன் இலல் ஜன்னah, சொர்க்கத்துக்கு போகக்கூடிய பாதை அல்லாஹு தஆலா அவனுக்கு இலகுபடுத்துகின்றான் என்ற விஷயத்தை அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறத பார்க்கலாம். இது திருமிதி என்ற கிரந்தத்தில் பதிவாயிருக்கின்ற ஆதாரப்பூர்வமான ஹதீஸாக இருக்குது. எனவே உண்மையாக இந்த இடத்துல நாங்கள் இந்த வகுப்பினூடாக, வாட்ஸ்அப் குழுவினூடாக நாங்கள் இந்த மார்க்கத்தை படிக்கிறதுக்காக வேண்டி நாங்கள் இந்த இடத்துல நாங்கள் ஈக்கிறோம் என்று சொன்னால், உண்மையாகவே அல்லாஹு தஆலா எங்களுக்கு அருள் புரிய வேண்டும். இதுவும் ஒரு பாதை தான், மார்க்கத்தை படிக்கிறதுக்காக வேண்டி ஏதாவது ஒரு பாதை. ரசூலுல்லாஹ் இந்த இடத்துல அதாவது பொதுப்படையாக ஏதாவது ஒரு பாதையிலாவது, எந்த பாதையிலாவது மார்க்கத்தை படிக்கணும் என்ற ஒரு ஆசையோடு நாங்கள் வெளிப்படுறோமே, ஒரு பாதையில் போகிறோமே, அல்லாஹு தஆலா சுவர்க்கத்துக்கு போகக்கூடிய பாதை இலகுபடுத்துகின்றான். எனவே மார்க்கத்தை படிக்கக்கூடிய மாணவர்களாக மரணிக்கும் வரைக்கும் இருக்க வேண்டும் என்பதையும் இந்த இடத்துல கூறிக்கொள்கின்றேன். ஏன்னால் எங்களை விட வயசில் மூத்த
பல பெரிய உலமாக்களை பொறுத்தவரையில் அவங்க சொல்லக்கூடிய மிக முக்கியமான வார்த்தை தான், நான் மரணிக்கும் வரைக்கும் மார்க்கத்தை படிக்கிற மாணவனாய்க்க விரும்புகிறேன் என்று சொல்கிறத பார்க்கலாம். அவர்களுக்கு எப்படினால் மார்க்கத்தை படிக்கக்கூடிய மாணவருக்கு அந்தளவுக்கு சிறப்பு இருக்குது. நான் ஏற்கனவே முன்னால் கூறின அந்த ஹதீஸையும் பொறுத்தவரையில் மார்க்கத்தை படிக்கக்கூடிய மாணவர்களை மலக்குமார்கள் சூழ்ந்து கொள்கின்றால், சாதாரண மனிதர்கள் அல்ல, கிராமன் காத்திபீன், அதாவது சங்கைக்குரிய அந்த மலக்குமார்கள், அல்லாஹ்வுடைய எந்தவித அதாவது அல்லாஹ்வுக்கு மாற்றம் செய்யாத அல்லாஹ்வுடைய விருப்பத்தை பெற்றுக்கொண்ட அந்த மலக்குமார்கள் சூழ்ந்து கொள்ளக்கூடியவங்க யார் என்று சொன்னால் மார்க்கத்தை படிக்கக்கூடிய மாணவர்கள். சாதாரண ஒரு விஷயம் அல்ல, சாதாரண ஒரு விடயம் அல்ல இது. எனவே நாங்கள் மார்க்கத்தை படிக்கக்கூடிய மாணவர்களாக எப்போதும் இருப்பதற்கு நாங்கள் முயற்சி செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு எங்களுடைய பாடத்துக்குள்ளே நோன்பு பற்றிய பாடத்துக்குள்ளே நம்ம வருவோம். அதற்கு முன்னால் நான் படித்து கொடுக்கக்கூடிய இந்த புத்தகத்தை பொறுத்தவரையில் இது ஒரு சுருக்கமான ஒரு புத்தகம், விரிவான ஒரு புத்தகத்துக்கு சுருக்கம் எழுதப்பட்ட ஒரு புத்தகம் ஆகிக்குது. ஷேக் அப்துல் ரகீப் இப்னு அலி அல் கௌகபானி ரஹ்மஹுல்லா அவர் வஃபாத் ஆகிவிட்டார் சமீபத்தில். அந்த அறிஞரின் மூலமாக எழுதப்பட்ட மிக முக்கியமான ஒரு புத்தகம் தான் இந்த கஷ்ஃபுல் லிஸாம் அன் குலாசத்தி கிதாபு ஸியாம் என்ற புத்தகம். இந்த புத்தகத்தை பொறுத்தவரையில் ஷேக் முஹம்மது இப்னு ஹிஸாம் அல் பஅதானி என்று சொல்லப்படக்கூடிய மிக முக்கியமான ஒரு அறிஞரால் எழுதப்பட்ட புத்தகம் தான் ஃபத்ஹுல் அல்லாம். ஃபத்ஹுல் அல்லாம் இது மிகப்பெரிய ஒரு புத்தகம். அதாவது புலூகுல் மராமி என்ற அந்த புத்தகத்துக்கான விளக்கம் எழுதின புத்தகம். அந்த புத்தகத்தில் வரக்கூடிய சியாம் என்ற அந்த கிதாபு சியாம் என்ற அந்த பாடத்துடைய அனைத்து பாடங்களையும் சுருக்கிய ஒரு புத்தகம்தான் தற்போது நாங்கள் படிக்க இருக்கக்கூடிய இந்த கஷ்ஃபுல் லிஸாம் அன் குலாசத்தி கிதாபு சியாம் என்ற புத்தகம். இன்ஷா அல்லாஹ் முடிந்த அளவு இந்த புத்தகத்திலிருந்து நாங்கள் குறிப்பிடப்பட்ட காலப்பகுதியில் குறிப்பிடப்பட்ட அந்த நேரத்துக்குள் இன்ஷா அல்லாஹ் தாலா எங்களுக்கு படிக்கிறதுக்குரிய நிலைமையை இலகுபடுத்த வேண்டும் என்று முதலாவதாக கேட்டுக்கொள்கின்றேன். அன்பார்ந்த சகோதரர்களே, அதாவது நோன்புடைய சட்டத்திட்டங்கள் அதை நாங்கள் படிக்க தீக்கிறோம். நோன்பண்டா முதலாவது என்ன, இது சம்பந்தமாக நாங்கள் கட்டாயம் தெரிஞ்சு கொள்ள வேண்டியது. அரபு பாஷையில் நோன்புக்கு சௌம் என்று சொல்லுவாங்க. சௌம் என்று சொன்ன அரபு பாஷையில் மௌனமாய்க்கிறது, பேசாமிக்கிறது, தவிர்த்து கொள்வது என்ற கருத்திக்குது. சூரா மரியமில் அல்லாஹ் மரியம் அலைஹிஸ்ஸலாம் சம்பந்தமாக சொல்லக்கூடிய இடத்துல மரியம் அலைஹிஸ்ஸலாத்து அல்லாஹ் தஆலா சொல்கிறான், நீங்கள் மக்களோட பேசாதீங்க, அவங்க மக்கள்கிட்ட சொல்லுங்கள், இன்னி நதர்து லிர்ரஹ்மானி சௌமன், இன்றைக்கு நான் பேசுகிறத தவிர்த்து கொண்டிருக்கிறேன், இறைவனுக்காக வேண்டி நான் பேசுகிறத தவிர்த்து கொண்டிருக்கிறேன், பேசாமல் இருக்கிறத நான் நேர்ச்சி வச்சுக்கிறேன் என்று நீங்கள் மக்கள்கிட்ட சொல்லுங்க என்று அல்லாஹ் தஆலா மரியம் அலைஹிஸ்ஸலாத்து சொன்ன விஷயத்தை சூரா மரியமில் சொல்கிறத பார்க்கலாம். அப்போ சௌம் என்ற வார்த்தையை பொறுத்தவரையில் தவிர்த்து கொள்வது என்றதை எங்களுக்கு பார்க்கலாம். அந்த உண்மையாகவே இந்த அரபு பாஷையுடைய அந்த அதே கருத்து தான் மார்க்க ரீதியாக சௌம் நோம்பண்டா என்ன என்றதும் மிக முக்கியமான ஒரு விஷயமாயிருக்குது. அதே சொல்லோட தொடர்பட்டதான் மார்க்க ரீதியாக சௌம் நோம்பண்டா என்ன என்றதை நாங்கள் பார்த்துக்கிறோம். மார்க்க ரீதியாக நோம்பண்டா என்ன, அதாவது குறிப்பிடப்பட்ட நிபந்தனைகளின் மூலமாக. அப்போ நோன்புக்கு குறிப்பிடப்பட்ட நிபந்தனை இருக்குது. குறிப்பிடப்பட்ட நபர்களிடமிருந்து அனைவர் நோன்பு பிடிக்கணும்ன்றது கட்டாயம் இல்லை. குறிப்பிடப்பட்ட நபர்களிடமிருந்து அந்த நோன்பு பிடிக்கப்படுது. குறிப்பிடப்பட்ட காலப்பகுதிக்கு. அப்போ நோம்பு பொறுத்தவரையில் இந்த நாங்கள் படிக்கிற அதாவது நோம்பு பொறுத்தவரையில் அது குறிப்பிடப்பட்ட காலப்பகுதிக்கு தான் பிடிக்கப்படுது, நோற்றப்படுது. குறிப்பிடப்பட்ட விடயங்களை தவிர்த்து கொள்ளுதல், இதான் நோம்புன்னு அர்த்தம். அப்போ குறிப்பிடப்பட்ட நிபந்தனைக்கணும், குறிப்பிடப்பட்ட நபர்களிடமிருந்து, குறிப்பிடப்பட்ட காலப்பகுதிக்கு குறிப்பிடப்பட்ட விடயங்களை தவிர்த்து கொள்ளுதல், இதுக்கு தான் என்ன செய்வாங்க நோன்பு என்று சொல்கிறது. எங்களுக்கு என்ன சொன்னால் பார்க்கலாம். இதில் ஒவ்வொன்றும் நாங்களுக்கு விளக்கத்துக்கு எடுக்கலாம், ஆனால் நேரம் போதானத்தால் நாங்கள் சுருக்கிக்கொள்கிறோம். அப்போ குறிப்பிடப்பட்ட நிபந்தனைக்கு நோன்புக்கு எல்லாம் நிறைய குறிப்பிடப்பட்ட நிபந்தனை அளிக்குது. அதே மாதிரி குறிப்பிடப்பட்ட நபர்கள் தான் இந்த நோன்பு பிடிக்க வேண்டிக்குது, கட்டாயப்படுத்தப்பட்டது அதை எங்களுக்கு சொல்லலாம். அதே நேரத்தில் குறிப்பிடப்பட்ட காலப்பகுதிக்கு எல்லா காலப்பகுதியிலும் நோன்பு பிடிக்கிறதுல குறிப்பிடப்பட்ட காலப்பகுதி ஆகிக்குது. அதே நேரத்தில் குறிப்பிட்ட அந்த நோம்புடைய சந்தர்ப்பத்தில் குறிப்பிடப்பட்ட விஷயங்களை மட்டும்தான் நம்ம தவிர்த்து கொள்ள வேண்டிக்குது. இதற்கு தான் நோன்பு என்று சொல்லப்படுது. இந்த நோம்பு பொறுத்தவரையில் அன்பார்ந்த சகோதரர்களே, உண்மையாக நோம்பு பொறுத்தவரையில் இந்த நோன்பு 5 வகையாக பிரியுது. நோன்பு பொறுத்தவரையில் நான் சுருக்கமாக சொல்லிக்கொண்டு வரதன் நோன்பு 5 வகையாக பிரியுது.
அதில் முதலாவது வகையை பொறுத்தவரையில், முதலாவது இரண்டாம் வகையை பொறுத்தவரையில் மார்க்கத்தின் மூலமாக கட்டாயப்படுத்தப்பட்ட நோன்பு. மார்க்க ரீதியாக மார்க்கம் எங்களுக்கு கட்டாயப்படுத்துது. அதான் ரமதானுடைய நோன்பு. இந்த ரமதானுடைய நோன்பு எங்களுக்கு 2 பங்காக பிரிக்கலாம். ஒன்று, அதே நேரத்தில் ரமதானுடைய நோன்பு வரக்கூடிய நேரத்தில் அதே நேரத்தில் நாங்கள் நோன்பு பிடிக்கிறது. இன்னொன்று, அடுத்த 2வது பங்குன்னா விடுபட்ட நோன்பை கலா செய்கிறது. விடுபட்ட நோன்பை நம்ம செய்கிறது பிடிக்கிறது. அப்போ அதே நேரத்தில் பிடிக்கிறது ஒன்று இருக்குது, விடுபட்டால் அதை எப்படி பிடிக்கிறது, இது 2 பகுதியாக இருக்குது. 3வது பகுதியை பொறுத்தவரையில், அதாவது குற்ற பரிகாரத்தின் மூலமாக கட்டாயமாக்கப்படக்கூடிய நோன்பு. ஒருத்தர் தப்பு ஒரு குற்றம் செய்கிறாரு, அந்த குற்ற பரிகாரத்துக்கான பரிகாரம் என்னென்னுச்சுன்னா நோன்பு பிடிக்கிறது. அதே நேரத்தில் 4வது நோன்பு என்னச்சுன்னா நேர்ச்சையின் மூலமாக, அதாவது ஒருத்தர் என்ன செய்கிறாருன்னு நேர்ச்சை வைக்கிறாரு. அப்போ நேர்ச்சையின் மூலமாக கட்டாயமாக்கப்படக்கூடிய நோன்பு. 5வது நோன்பு என்னச்சுன்னா அதாவது சுன்னத்தான் நோன்பு. இப்படி நோன்பை எங்களுக்கு என்ன செய்யலாம், 5 பகுதிகளாக பிரிக்கலாம். அதே நேரத்தில் இந்த நோன்பு யாருக்கு கடமை என்றதை நம்ம கட்டாயமாக தெரிஞ்சு கொள்ள வேண்டியது. நோன்பை பொறுத்தவரையில், அதாவது நோன்பு பிடிக்கிறவருக்கு குறிப்பாக முஸ்லீமாக இருக்க வேண்டும். முஸ்லீம் அல்லாதவர்கள் நோன்பு பிடிச்சுன்னா நோன்பு ஏற்றுக்கொள்ளப்பட்டதுன்னு அவருக்கு இஸ்லாம் இல்லைன்னு அர்த்தம். முஸ்லீமாக இருக்க வேண்டும், அவர் பருவ வயதை அடைந்திருக்க வேண்டும், அவருக்கு புத்தி இருக்கணும். பைத்தியகாரர்களுக்குள்ள புத்தியில் குறைபாடு உள்ளவங்களாக இருந்தால் அவங்களுக்கு நோன்பு பிடிக்கிறது கட்டாயம் இல்லை. நோன்பு அவங்க பிடிச்சா ஏற்றுக்கொள்ள, அதாவது அல்லாஹ்விடத்தில் கணக்கெடுக்கப்பட மாட்டார். அவருக்கு நோன்புகளுக்கு கடமை என்றதே இல்லை. அதே நேரத்தில் அவர் ஊரில் இருக்கக்கூடியவராக இருக்க வேணும். பயணத்தில் பயணம் போனுச்சுன்னா அவருக்கு நோன்பு பிடிக்கிறது கடமை இல்லை. அப்படின்னு சொன்னால் நோன்பை பிடிக்கலாம், பிடிக்காத சந்தர்ப்பத்தில் விடலாம், அதை பிறகு கலா செய்ய வேண்டியது. இப்படி எங்களுக்கு தெரியும், நாங்கள் படிக்க தீக்கிறோம். அப்போ முஸ்லீமாக இருக்க வேண்டும், அவர் பருவ வயதை எத்திருக்க வேண்டும், புத்திசாலியாக இருக்க வேண்டிக்குது, ஊரில் இருக்கக்கூடியவராக இருக்க வேண்டிக்குது, நோம்பு பிடிக்கிறதுக்கு சக்தி உள்ளவராக இருக்க வேண்டும். இந்த நிபந்தனைக்குட்பட்டவங்களுக்கு தான் நோம்பு கடமை. முஸ்லீமாக இருக்கணும், பருவ வயதை எத்திருக்க வேண்டும், புத்திசாலியாக இருக்க வேண்டும், ஊரில் இருக்கக்கூடியவராக இருக்க வேண்டிக்குது, நோம்பு பிடிக்கிறதுக்கு சக்தி உள்ளவராக இருக்க வேண்டிக்கிறத புரிஞ்சு கொள்ள வேண்டியது. அல்லாஹ் தாலா சூரா பக்கராவுடைய 183 வசனத்தில் அல்லாஹ் தாலா சொல்கிறான், யா யுகல்லதீன ஆமனு, ஈமான் கொண்ட விசுவாசிகளே, உங்களுக்கு முன் சென்றவர்களுக்கு நோன்பு கடமையாக்கப்பட்டதை போன்று உங்களுக்கும் கடமையாக்கப்பட்டிருக்குது என்று அல்லாஹ் தாலா சொல்கிறான். அப்போ எங்கள் மீது கடமையாகிக்குது. நோன்பு பிடிக்கிறது எங்கள் மீது கடமை. முன் சென்ற சமூகத்தினருக்கு நோன்பு கடமையாக்கப்பட்டதை போல எங்களுக்கும் நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்குது என்ற அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறத பார்க்கலாம். எனவே நோன்பு பொறுத்தவரையில் முன்கூறிய நிபந்தனைக்குட்பட்டு வரக்கூடிய அனைவர்கள் மீதும் பிடிக்கிறது கடமைன்றதை நம்ம புரிஞ்சு கொள்ள வேண்டியது. அடுத்த விஷயமாக நாங்கள் பார்க்குறது இருக்கிறோம், இந்த ரமதானுடைய நோன்பு எப்போ கடமையாக்கப்பட்டுச்சு, கடமையாக்கப்பட்ட காலப்பகுதி எப்போ என்றதை நம்ம பார்க்க வேண்டியது. ஹிஜ்ர் 2ஆம் ஆண்டு, ஹிஜ்ர் 2, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்காவிலிருந்து மதீனாவுக்கு போய் 2வது வருடம் நோன்பு கடமையாக்கப்படுது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்போ மரணிக்கிறாங்கன்னு சொன்னால் ஹிஜ்ரி 11 ரபியுல் அவ்வல் மாதம். ஹிஜ்ரி 11 ரபியுல் அவ்வல் மாதம். அப்போ நம்ம பார்க்க வேண்டிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கிட்டத்தட்ட 9 வருடங்கள் நோன்பு பிடிச்சிருக்கிறாங்க என்றதை எங்களுக்கு இதன் மூலமாக தெரிஞ்சு கொள்ளலாம். ஏன்னால் ரமதானுடைய நோன்பு கடமையாக்கப்பட்டது ஹிஜ்ரி 2, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மரணிக்கிறது ஹிஜ்ரி 11 ரபியுல் அவ்வல் மாதம். அப்போ அந்த ஹிஜ்ரின் 11வது வருடம் ரசூலுல்லாவுக்கு நோன்பு பிடிக்கல, ரபியுல் அவ்வல் மாதம் அவங்க மரணம் அடைகிறாங்க என்றதை பார்க்கலாம். எனவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்டத்தட்ட 9 வருடங்கள் நோன்பு பிடிச்சிருக்கிறாங்க என்றதை பார்க்கலாம். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, இன்றைய இந்த பாடத்தில் இன்ஷா அல்லாஹ் நாங்கள் குறிப்பிடப்பட்ட ஒரு சில விடயங்கள் நாங்கள் படித்தோம். இன்ஷா அல்லாஹ் எதிர்வரக்கூடிய அந்த தொடர்ச்சியாக வரக்கூடிய எங்களுடைய வகுப்புகளில் ஒவ்வொரு பாடமாக நாங்கள் படிப்போம். கட்டாயமாக ஒவ்வொரு பாடங்களை கேளுங்க. ஏதாவது கேள்விகள் இருந்தால் தனிப்பட்ட முறையில் கேட்டுக்கொள்ளலாம் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் தாலா நாங்கள் கேட்கின்ற, படிக்கின்ற, படித்து கொடுக்கின்ற விடயங்கள் பரக்கத் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடை வருகின்றேன். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.